ஃபைனல் ரவுண்டில் தளபதியை பார்க்கும்போது தான் இட் வாஸ் ஐ ஓப்பனர் ஃபார் மை செல்ஃப். 1-to-1 உட்காடுறோம் அந்த மனுஷன் கூட, ப்ரைவேட் டாக்கு. ஸோ யாரும் இருக்க மாட்டாங்க. விஜய் அவர்கள் மட்டும். ஆமாம், விஜய் அவர்கள் மட்டும் கூப்பிட்டு உட்கார வச்சு உட்காருங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரீயாக நம்மக்கிட்ட வந்து ஒரு அந்த பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஆல் காட்ஸ் லெட் டவுன். அவர் சொன்ன ஒரே விஷயம் தான், மக்கள் நம்மளை ரொம்ப நம்பி இருக்காங்க, அவங்கள நம்பலாம் இல்லை அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் என்னன்னா இப்படி கேட்டிங்களே, ஆனால் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல அந்த டைமில். ஆனால் கண்டிப்பாக செய்யலாம்ண்ணா, அதை பற்றி எந்த ஒரு செகண்ட் தாட்ஸே வேணாம்ண்ணா. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம், நீங்களும் விட்டு வந்திருக்கீங்க, நானும் விட்டுட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த மக்களோட வலியை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக செஞ்சாகணும், செய்யலாம்ல அப்படின்னாரு. நான் இன்னைக்கு சொல்கிறேன், நம்ம கண்டிப்பாக செய்யலாம், நம்ம நடக்கணும், நம்ம மக்களாட்சி கண்டிப்பாக கொண்டு வரலாம் அப்படின்னு அந்த விஷயம் சொல்லிட்டு வெளியே வரும்போது நிறைய பேர் கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக சிரிச்சாங்க, செஞ்சாங்க. பட் எனக்கு வந்து அந்த ஒரு ஹாப்பினஸ் என்னால் உள்ளே எடுத்துகிட்டே போக முடியல. அந்த மனுஷன் சொன்னது தான் எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்கு. ஏன் இவ்வளோ வந்து யோசிக்கிறாரு டீப்பாக, இது நம்ம மக்களுக்கு வந்து அது நல்லாவே புரிஞ்சிருக்கு.